இந்த வீடியோவில் நம்ம பட்ஜெட்டில் அறிவித்த சில விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது எந்த செக்டரில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். February 1ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுச்சு. அதில் தனிநபர் வருமானத்தில் வரி விகிதத்தை மாற்றிருக்காங்க. நடுத்தர வர்க்கத்துக்கு இது ஒரு பெரிய சாதகமாக பார்க்கப்படுது. இந்த அறிவிப்பு எல்லா வகையான கன்சம்ஷனையும் அதிகரிக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இது கன்சம்ஷனை ஊக்குவிக்கும் பட்ஜெட்டாக பெரும்பாலான அனலிஸ்ட் சொல்கிறாங்க. ஆட்டோமொபைல் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸுக்கும் இந்த வரி குறைப்பு அப்படிங்கிறது பெரிய சாதகமாக பார்க்கப்படுது. இந்த பட்ஜெட் பிஸ்கல் டெபிசிட் கட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கிறதா அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அது ஒரு பெரிய சாதகமா பார்க்கப்படுது. அக்ரி செக்டாருக்கும் சாதகமான பல தகவல் வெளியாகி இருக்கு. அதே போல டாய் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸுக்கும் சாதகமான சில அறிவிப்புகள் வெளியாகி இருக்கு. டிடிஎஸ் பிடித்தம்ல சில சாதகமான சலுகைகளை வெளியிட்டிருக்காங்க. முக்கியமா இந்த பட்ஜெட் கன்சம்ஷன் செக்டாருக்கும் கன்சம்ஷன் செக்டார் பங்குகளுக்கும் சாதகமா அமையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ கன்சம்ஷன் செக்டார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு எக்ஸாம்பிளா ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட், ஆன்லைன் கன்சம்ஷன் பிளாட்ஃபார்ம் இதெல்லாம் சொல்லலாம். ஸ்டாக் மார்க்கெட் சம்பந்தமா எந்த ஒரு அறிவிப்பும் வெளியாகல. இந்த பட்ஜெட் எல்லா செக்டாருக்கும் சாதகமா அமையுமா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இது இல்லாம நிறைய அறிவிப்புகள் இருந்தாலுமே மேல நம்ம பார்த்தது தான் முக்கியமான அறிவிப்புகளா பார்க்கப்படுது.